போர்ட்ஃபோலியோ இந்த வார்த்தை பல பேருக்கு பழக்கப்பட்ட வார்த்தையா இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரிங்க, ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ பத்தின ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஏபி கரியர் கனெக்ட் ஷோல நம்ம பார்க்க போற டாபிக் போர்ட்ஃபோலியோ. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம சின்னதாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓகேங்களா, உங்களில் நிறைய பேர் நிறையவே கேள்விகளை கேட்டிருந்தீங்க, நிறையவே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் போர்ட்ஃபோலியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ பற்றி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நம்மளை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லிஃப்ட் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே போர்ட்ஃபோலியோ நமக்கு ஒரு லிஃப்டாக பயன்படுதா அப்படின்றத நம்ம முதல் கொஸ்டினான போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ போர்ட்ஃபோலியோனா என்ன? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூகுளில் போய் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது முதல்ல வர விஷயம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹூ யூ ஆர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யார், அதே மாதிரி உங்களோட ஒர்க் என்ன, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முன்னாடி பண்ண ஒர்க்ஸ், அப்புறமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா, இன்னும் நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுடைய ஐடி கார்டு மாதிரி, அதாவது ஐடென்டிட்டி. ஓகேங்களா, ஸோ இது எப்படி லிங்க் ஆகுது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பிரதிபலிக்கணும். கரெக்டுங்களா, அதாவது நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுன்றதை காமிக்கணும். ஸோ அதை காமிக்கிறதுக்கான ஒரு மீடியம் இல்லைன்னா ஒரு டூல் தான் இந்த போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் அப்ளை பண்ணுறீங்க ஜாபுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதாவது இந்த இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ஸ், நீங்கள் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, பர்ஃபெக்ட், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே நேரத்தில் அவங்க வந்து உங்களை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய பயோடேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுடைய ஸ்கில் செட், அதாவது உங்களுடைய பிரெயின் என்ன பண்ணும், உங்களால் எந்த அளவுக்கு யோசிக்க முடியும், எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் காமிக்கணும். கரெக்டுங்களா, ஸோ அதை தான் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ மூலயமா காமிக்கணும். ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, கம்பெனிஸும் நீங்களும் கனெக்ட் பண்ண ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஈஸியாக அந்த கம்பெனிஸும் உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நாலேஜை அவங்க யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மேஜரான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய பேர் பொதுவாக சில விஷயங்களை கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே நான் கிளப் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸாக நான் போட்டிருக்கேங்க. ஸோ ஏதாவது ஒரு கேள்விகள் மிஸ் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கேன், இல்லை மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், வீடியோ எடிட்டராக இருக்கேன், சினிமோட்டோகிராஃபராக இருக்கேன், இன்டீரியர் டிசைனாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எனக்கு, அதாவது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி தனித்தனியாக போர்ட்ஃபோலியோஸ் கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரிப்பட்ட டைப்பில் நாங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்குங்க. ஓகேங்களா, இப்போ வந்து சினிமோட்டோகிராஃபர் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சினிமோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணி இருந்திருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா, ஆனால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ட்ரையல் இருக்கக்கூடாது, உங்களுடைய பெஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெஸ்ட்டான ஷார்ட்ஸு, பெஸ்ட்டான காரியங்களை நீங்கள் தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்க்ளூட் பண்ணலாம். கண்டிப்பாக அதை பார்க்குறவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்ல அனிமேஷன்ஸ், அவங்க பண்ண டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண அனிமேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வைக்கலாம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய வந்து சொல்கிறாங்க என்னென்னா, யூடியூப் வீடியோஸை நம்ம எந்த அளவுக்கு என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறது, எப்படி ஆடியன்ஸை ரிட்டைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ பொதுவாகவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோவும். இப்போ உங்களை வந்து ஒருத்தங்க வேலைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயங்கள் இருக்கணும், அதுக்கப்புறமும் இருக்கணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்பவுமே ரொம்ப கேட்சியாக இருக்கணும். ஓகேங்களா, அதை பார்த்தாலே வாவ், இவங்க இந்த மாதிரிப்பட்ட அனிமேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிப்பட்ட எடிட்டிங் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹெச்ஆரையோ இல்லைனா உங்களோட மேனேஜர்ஸ், கிளைண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட பெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி,
என்ன லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோன்றது வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் உங்களை நீங்களே வெளிக்காட்டுற விஷயத்தில் எந்த விதத்துலையும் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்னும் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தெரியும்னு காமிக்கணுன்றதுக்காக எக்கச்சக்கமான இன்புட்ஸை உள்ளே வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்குறவங்க, அதாவது நம்மளுடைய கிளைண்ட்டோ இல்லை நம்மளுடைய ஹெச்ஆரோ வந்துட்டு நமக்கு ஒரு ஆடியன்ஸ். ஓகேங்களா? அந்த ஆடியன்ஸை நம்ம என்டர்டெயினாக வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோ வீடியோவையோ இல்லைனா ஒரு சின்ன வெப்சைட்டையோ அவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கு கேட்சியாக இருக்கணும், அவங்க என்டர்டெயின்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ட்ரெஸ்ட்டை இழந்துடக்கூடாது. போர்ட்ஃபோலியோ அவங்க நடுவிலே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அவங்க கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை என்கேஜிங்காக கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொருத்தவங்க கேட்டிருந்தது, மூவி டைட்டிலில் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுவேன், ஸோ இதெல்லாம் நான் என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாமா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மூவி போஸ்டரை நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஜஸ்ட் வந்து நான் இந்த மூவியோடதை வந்து ரீக்ரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல், நீங்கள் அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது எப்படி நான் பண்ணேன், இந்த இமேஜை நான் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணேன், இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இது ரீக்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு குவாலிட்டியை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளைண்ட்டோடையோ இல்லை ஹெச்ஆரோட, அதாவது அந்த கம்பெனியோடைய நீடை வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து அதை காப்பி அடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதை வந்து நான் இன்ஸ்பயராக எடுத்துட்டு நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் எலமெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விங்க, போர்ட்ஃபோலியோ அண்ட் ஷோரீல், இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல போர்ட்ஃபோலியோ என்னென்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம புரிஞ்சது என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பாஸ்ட் என்ன, அதாவது நமக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நாலேஜ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு பேக்கேஜாக இருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ. அது வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜஸ், இந்த மாதிரிப்பட்ட பிடிஎஃப், என்ன மாதிரிப்பட்ட ஒரு காரியமாகவும் இருக்கலாம். அதுதான் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஷோ ரீல் அப்படிங்கும்போது அதுலேயே அதுக்கான பதில் இருக்குது, ஷோ ரீல். ஓகேங்களா? ஸோ ரீல் இன்ஸ்டாகிராமில் இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ரீல்ஸ். ஸோ என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடையதை வீடியோ ஃபார்மேட்டில், அதாவது இப்போ சினிமோட்டோகிராஃபர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், முக்கியமாக 3D டிசைனர்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் காமிப்பாங்க. ஸோ இதை தான் ஷோ ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அது என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க். அதே நேரத்தில் ஷோ ரீலுங்கிறது வந்து ஜஸ்ட் வீடியோஸில் நம்ம காமிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமே இருக்கிற ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். அடுத்து, ஹவு டு ப்ரெசென்ட் அ போர்ட்ஃபோலியோ. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் காமிக்கணுமா, வீடியோவில் காமிக்கணுமா, இல்லை வெப்சைட்டில் காமிக்கணுமா, இல்லை இமேஜஸா, ஜிஃபா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். இதே எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல வருது, எனது போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்களா, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, அந்த மேனேஜரோ இல்லைன்னா ஒரு கிளைண்ட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இமேஜஸாக சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. போக போக ஒரு 50 இமேஜ் இருக்குன்னு வைங்களேன், போக போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இமேஜ், ஒரு 2 இமேஜ் தள்ளி அடுத்த இமேஜ்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிப் பண்ணும்போது உங்களுடைய பெஸ்ட் ஒர்க் மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் இல்லையா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல டக்குன்னு ஒரு செகண்டில் மிஸ் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன மெயினாக யோசிக்கணும்னா, அவங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்மளோட எல்லாத்தையுமே அவங்க பார்க்கணும். ஓகேங்களா? எல்லா போர்ட்ஃபோலியோ, நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்டிப்பாக எப்படியாவது பார்த்துடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட்டான சில ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா வீடியோ க்ரியேட் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் எனக்கு வந்துட்டு சின்ன ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, என்னால் பிடிஎஃப் க்ரியேட் பண்ண முடியும்னா பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஒரு இன்டீரியர் டிசைனர், இல்லை ஏதாவது ஒரு டிசைனராக இருக்கீங்க, நீங்கள் 3D ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ் இவங்க எல்லாருமே தாராளமாக பிடிஎஃபை சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் நான் பிடிஎஃப்னு சொல்கிறேன்னா, ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் உங்களுடைய மொத்த ஒர்க்குமே அதில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதை அழகாக டிசைன் பண்ணி, அழகாக உங்களுடைய இமேஜஸையோ, உங்களுக்கு என்னெல்லாம் டெக்ஸ்ட் அதில் போடணுமோ, அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ, அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அழகாக ஒரு பிடிஎஃபாக உங்களுடைய கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்கள் மேனேஜர்ஸ்க்கோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணுறேன், அதாவது வீடியோ எடிட்டராக இருக்கேன், சினிமோட்டோகிராஃபராக இருக்கேன், மோஷன் டிசைனராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களும் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், நீங்களும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
எதுக்காக நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறேன்? இப்போ வந்துட்டு நான் டொமைன் வாங்கணுமே, அதுக்கு வந்துட்டு அந்த ஹோஸ்டிங் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமே, இது எல்லாத்தையும் நான் இப்போ உட்காந்து பண்ணணுமா? கோடிங் தெரிஞ்சுக்கணுமா? இப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. அதில தான் அடுத்த கொஸ்டின் வருது. அது நம்ம என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒன்று பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் காமிக்கும் போது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் காமிக்கும் போது அதை சும்மா ஏதோ ஓகே நான் இதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட அதை அழகுபடுத்தி நீங்கள் உங்களுடைய மொத்த க்ரியேட்டிவிட்டியும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் தனித்துவமாக தெரிவிங்க. ஓகேங்க, அடுத்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா, ஃப்ரீயாக வேணும், அதே நேரத்தில் கோடிங் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குங்க. பட் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ வந்து நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோஸை நான் அரேஞ்ச் பண்ணி நான் ஜாபுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய வெப்சைட்ஸ், அதாவது ஃப்ரீ வெப்சைட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ விப்லி.com, wix.com, வேர்ட்ப்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து டிராஃபிக் அதிகப்படுத்தணும், நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் மணியும் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டொமைன் வாங்கி நீங்கள் ஒரு வெப்சைட் அழகாக கிரியேட் பண்ணி அதில் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் காமிக்கலாம். எந்த விதமான தப்பும் இல்லை. அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களுடைய நீடை பொறுத்தது. ஓகேங்களா? அதே நேரத்தில் எனக்கு வந்து டைம் சுத்தமாக இல்லை, நான் ஷார்ட் டைமில் ஒரு சிம்பிளாக ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பிஹேன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா அடோபோட ஒரு வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ், அதாவது அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும், இந்த சைட் ஃபுல்லாக உங்களுடைய ஒர்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கோ உங்களுடைய ஹெச்ஆர்க்கோ கம்பெனிஸ்க்கோ நீங்கள் அனுப்புறீங்கன்னா அவங்க டீசெண்டாக போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரெஸ்யூமும் இருக்கும் இந்த சைடில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். நீங்கள் வீடியோ இல்லை ஜிஃப் இல்லைனா இமேஜஸ் என்ன மாதிரிப்பட்ட எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் லிங்க்ஸை கூட நீங்கள் எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி போர்ட்ஃபோலியோஸ் ஆட் பண்ணுறது, எப்படி நான் இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னும் ஏதாவது வெப்சைட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ நான் வந்து போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, அதாவது ஒரு டிபேட்டாகவே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வேணுமா அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேணுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லை, நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு அவங்க கொடுக்குற ஒர்க் அதை டெஸ்ட்டுன்னு தருவாங்க, அந்த ஒர்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு ஆள் இருக்காங்க. உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இல்லை, ஆனால் நீங்கள் செமையாக பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விதமான அதாவது எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு இல்லை, நீங்கள் ஒரு செமையான ப்ரொஃபஷனல். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் தான். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேருமே இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் இருக்காங்க ரொம்பவே ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்க கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் தேவை. ஓகேவா? ஸோ அவங்க வந்து டீட்டெயிலாக உட்காந்து நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனில் இது வந்து நான் 2 பேருன்னு சொல்கிறேன். சில கம்பெனிலாம் அட் எ டைமில் 150 பேர் 200 பேருன்னு சொல்லி ஒரே டைமில் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஹெச்ஆரோட இல்லைனா ஒரு கம்பெனி ஓனரோட மனநிலையை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் நம்ம ஜஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்னு சொல்லி நம்ம ஒரு ரெஸ்யூமை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கோ கிளைண்ட்டுக்கோ ஒரு சின்ன கனெக்ஷனை ஈஸியாக இன்னும் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ண வசதியாக இருக்கும். கடைசியாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது சில டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டிப்ஸை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் காமிக்க போகிறீங்க உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கோ கம்பெனிஸ்க்கோ. ஸோ இந்த நேரத்தில் அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சில டைம்
உங்களுடைய கிளைண்ட் வந்து ரொம்ப அதாவது உங்கள் கம்பெனிஸோ கிளைண்ட்டோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபீல்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேசலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக வேறு லெவலில் நீங்கள் அந்த அனிமேஷன்ஸையோ அந்த டிசைன்ஸையோ நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கோ அந்த கம்பெனிஸ்க்கோ சந்தேகம் வரலாம், இது உண்மையிலேயே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்கு ப்ரூஃபாக உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபீல்ஸை நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும், அவங்களுக்கே தெரியும் ஓகே நம்ம கரெக்டான ஒரு பர்சனை தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு வரதுக்காகவும் நீங்கள் போர்ட்ஃபோலியோட ஃபைல்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கலாம். ஃபைல்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சரி, உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி அந்த ஃபைல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அடுத்தவங்களோட ஒர்க்கை கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிரும். சில கம்பெனிஸ் ஒரேடியாக உங்களை ஃபயர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸே உங்களால் அட்டன் பண்ண முடியாதபடி சிச்சுவேஷன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் அது குவான்டிட்டியை பொறுத்தது கிடையாது, குவாலிட்டியை பொறுத்தது தான். குவான்டிட்டினா அளவு, அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 இமேஜஸ் இருக்கணும், 50 ஷார்ட் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. போர்ட்ஃபோலியோ 5 ஷார்ட் இருந்தாலும் நச்சுன்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெஸ்ட்டை மட்டும் வைங்க. உங்களுடைய ட்ரையலை தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வந்துடாதீங்க, அது நமக்கு ரொம்பவே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சில டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அது நல்லா இருக்கும் பார்க்க. அதை வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அன்றைக்கி அப்படியே பார்த்து நம்ம அதை பண்ணிட்டோம். இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து அது பிடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கடகடன் பண்ணிட்டீங்க, ஆனால் அதோட டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை. ஸோ இது என்ன ஆகும்னா, சில டைம் உங்களுடைய நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் இவங்க தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கலாம், அவங்க யோசிக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அதோட பேசிக்லேருந்து அதோட ஆழத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன தான் அவுட்புட் க்ரியேட் பண்ணாலும் அதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பேசும்போது நீங்கள் அவங்க முன்னாடி பயங்கர நாலேஜ் பர்சனாக இருப்பீங்க. முக்கியமாக நீங்கள் பண்ணியிருக்கிற உங்களோட ஒர்க்கில் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். போர்ட்ஃபோலியோக்கான ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு இன்னும் இல்லை ப்ரோ, இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, இந்த விஷயத்தில் எனக்கு இது புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் காத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இதில் சொன்ன லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், இந்த மாதிரிப்பட்ட ஃபீல்டை நான் இன்னும் ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.